சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதி பதவியேற்பு விழா தொடங்கவிருக்கிறது. புதிய தலைமை நீதிபதியாக சுஸ்ரித் அரவிந்த் தர்மாதிகாரி பதவியேற்கவிருக்கிறார். சென்னை கிண்டியில் உள்ள மக்கள் மாளிகையில் பதவியேற்பு விழா நடைபெற்று வருகிறது. ஆளுநர் RN ரவி பதவி பிரமாணம் செய்து வைக்க இருக்கிறார். சென்னை உயர்நீதிமன்ற புதிய தலைமை நீதிபதியாக பதவியேற்கவிருக்கும் சுஸ்ரித் அரவிந்த் தர்மாதிகாரி ராய்ப்பூரை சேர்ந்தவர் ஆவார். 1992 ஆண்டு முதல் மத்திய பிரதேச உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றிய அனுபவம் கொண்டவர் தர்மாதிகாரி. இரண்டாயிரத்தி 16 ஆண்டு கூடுதல் நீதிபதியாகவும் 2018 ஆண்டு முதல் நிரந்தர நீதிபதியாகவும் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இரண்டாயிரத்தி 25 கேரள உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றம் செய்யப்பட்ட தர்மாதிகாரி தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்கவிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் VM சுப்பையா இணைந்திருக்கிறார். VM சுப்பையா, தற்போது பதவியேற்பு விழா எந்த அளவில் நடைபெற்று வருகிறது? கூடுதல் விவரம். அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்துடைய 50வது புதிய தலைமை நீதிபதியாக சுஸ்ரித் அரவிந்த் தர்மாதிகாரி தற்போது பொறுப்பேற்க இருக்கிறார். அந்த நிகழ்ச்சி தற்போது தொடங்கியுள்ளது. தற்போது குடியரசுத் தலைவர் இது தொடர்பான அறிவிப்பானை வெளியிட்டிருந்தார். அந்த புதிய தலைமை நீதிபதிக்கான அறிவிப்பானை தற்போது ஆளுநர் RN ரவி வழங்கியுள்ளார். இதனைத் தொடர்ந்து அவர் பதவியேற்பும் ரகசிய காப்பு பிரமாணம் எடுக்கப்படுகிறது. தற்போது ஆளுநர் RN ரவி அவர்கள் புதிய தலைமை நீதிபதிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க அந்த காட்சியை தான் பார்க்கிறோம். தற்போது பதவியேற்பு நடைபெற்று வருகிறது. இதற்கு முன்பு தலைமையாக இருந்த புதிய சவால் நேற்று மாநிலம் வழங்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து புதிய தலைமை நீதிபதி தற்போது பொறுப்பேற்று வருகிறார். That I will bear true faith and allegiance to the Constitution of India. Do swear in the name of God. Do swear in the name of God that I will bear true faith and allegiance to the Constitution of India as by law established. That I will bear true faith and allegiance to the Constitution of India as by law established. That I will uphold the sovereignty and integrity of India. That I will uphold the sovereignty and integrity of India. That I will duly and faithfully and to the best of my ability, knowledge and judgment. That I will duly and faithfully and to the best of my ability, knowledge and judgment perform the duties of my office without fear or favor, affection or ill will. Perform the duties of my office without fear or favor, affection or ill will. And that I will uphold the Constitution and the laws. And that I will uphold the Constitution and the laws. சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக சுஸ்ரித் அரவிந்த் தர்மாதிகாரி பதவியேற்றிருக்கிறார்.
கிண்டி மக்கள் மாளிகையில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் தர்மாதிகாரிக்கு ஆளுநர் RN ரவி பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கிறார். ராய்ப்பூரில் பிறந்தவரான தர்மாதிகாரி சிவில், குற்றவியல் மற்றும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகளில் பயிற்சி பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. சுமார் 24 ஆண்டுகள் வழக்கறிஞராக பணியாற்றிய அனுபவம் கொண்டவர். 2016ஆம் ஆண்டு உயர்நீதிமன்ற நீதிபதியாகவும் 2018ஆம் ஆண்டு முதல் நிரந்தர நீதிபதியாகவும் பதவியேற்று செயலாற்றி வந்தவர். தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றிருக்கிறார் தர்மாதிகாரி. சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்த MM ஸ்ரீவஸ்தவா இன்றுடன் ஓய்வு பெறும் நிலையில் புதிய தலைமை நீதிபதியாக சுஸ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி பதவியேற்றிருக்கிறார். அவருக்கு ஆளுநர் RN ரவி பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கிறார்.